ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோங்கிறத தலைவர் சொல்லுவார். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம FIFA வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு, ஃபுட்பால் மேட்ச். இது எப்படின்னா உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் திருவிழானே சொல்லலாம். எல்லா கண்ட்ரி மக்களுமே இதை ரொம்ப விரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதை பற்றி தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம். இதில் எனக்கு எப்படி இந்த ஃபுட்பால் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2002 4 வருஷத்துக்கு ஒரு நடக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லா மேட்சும் பார்த்துட்டு இருப்போம். அது சின்ன பிள்ளைலேருந்து அப்படி பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் எங்கள் அப்பாவும் அந்த கதையெல்லாம் சொல்லுவார். அவரும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க எங்கள் பெரியப்பா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே அவங்க ஏரியாலலாம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து மேட்ச் ஃபுல்லாக பார்ப்பாங்க. அப்படிலாம் சொல்லி அவர் சொன்னனால எனக்கு ரொம்ப, அதுவும் பார்க்கவும் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இது நானும் அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படிதான். அதேமாதிரி எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு பார்க்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா, அண்ணன் அங்கே இருக்கிறவங்க அண்ணன் ஃபுட்பால் பயங்கரமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ப்ளஸ் விளையாடவும் போவாங்க. ஸோ அதனால எனக்கு ஒரு நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆனிச்சு. ஃபுட்பால் என்ன சொல்கிறது, ஃபுட்பால் கேம் மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஈவன் நான் ஸ்கூல் டைம்லலாம் பெருசாக நான் விளையாட போனது கிடையாது. ஏன்னா அப்போ சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி விளையாட போயிட்டு இருக்கேன். நல்லாவும் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அது டெலிகேஸ்ட் ஆகிற டைம் நம்மளுக்கு விடிய கிளம்புற அந்த மாதிரி இருக்கனால எங்களால் லைவ் பார்க்க முடியாது. ஹைலைட்ஸ் பார்ப்போம். எங்களால் முடிஞ்சுன்னா சம்டைம்ஸ் ஃபுல் மேட்சுமே நான் பார்த்துருக்கேன். எனக்கு பார்த்துட்டீங்கன்னா ஃபுட்பால் பற்றின நாலேஜும் கிடையாது, நான் விளையாண்டதும் கிடையாது. காலேஜ் படிக்கும்போது 2-3 டைம் இந்த கிரிக்கெட் பேட் மறந்துட்டு வந்துடுவாங்க, இல்லை பால் மறந்துட்டு அந்த மாதிரி டயத்தில் நாங்கள் பிடி ரூம்லேருந்து ஃபுட்பால் வாங்கி விளையாண்ட மெமரிஸ் மட்டும்தான் எனக்கு இருக்குது. அதே மாதிரி நாலேஜ் சுத்தமாக கிடையாது, ரூல்ஸ்லாம் எதுவுமே தெரியாது. இந்த அளவுக்கு தான் என்னோட ஃபுட்பால் நாலேஜ். ஸோ பசங்க நமக்கு சொல்லுவாங்க, இவங்க அப்படிடா இவங்க அப்படிடான்னு வீடியோ ஷேர் பண்ணுவாங்க, ரீல் ஷேர் பண்ணுவாங்க. அது மூலியமாக தான் எனக்கு ஃபுட்பாலோட நாலேஜே இருக்கே தவிர, பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபுட்பால் பார்க்கணுன்னு. ஆனால் ஒரு தடவை கூட உட்காந்து பார்த்த மாதிரி அனுபவம் இல்லை. அதே மாதிரி இவங்க பேசுறத நான் இல்லைடா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேறு ஏதாவது டாபிக் பேசுவோம் அந்த மாதிரி நான் அவாய்ட் பண்ணதில்லை. பட் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறதுன்னு நான் ட்ரை பண்ணுறேன். நாங்கள் காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா விளாண்டுருக்கோம். எதில் விளாண்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்பாலில் கிடையாது, விக்கி பால், கிரிக்கெட் பாலில் தான் நாங்கள் அதுவும் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கிரவுண்டு கிடையாது, பேஸ்கெட் பால் கிரவுண்டு. வெறுங்காலில் எல்லாரும் காலு பொத்தும், நகத்தை பேரும். அதில் எங்களோட அனுபவம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு தான் 2 பேரும் விளாண்டுட்டு இருப்போம். அதாவது 2 டீமாக விளாண்டுட்டு இருப்போம். அதில் என்ன ஆயிடுச்சு, ஒரு பால் மேலே ஹையாக தூக்கி விட்டானுங்க. அதை ஒருத்தன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் பேர் கேகே, இன்னொருத்தன் பேர் சங்கர், உதய சங்கர். அந்த இது ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவோம், ஹை பால் மேல போறப்ப பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வேகமா உதைப்பான். அதாவது பிரபுங்கிறவன் உதைப்பான். உதைக்கிற நேரத்துல இவன் உதயசங்கருங்கிறவன் ஹெட்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் முட்டி எலும்பு பட்டு பல்லு தெரிச்சிடும் ஸ்பாட்லயே. அந்த மொமெண்ட்லாம் எங்களால மறக்கவே முடியாது. ஓட்டப்போடதான் மீதி காலேஜ் வாழ்க்கையை முடிச்சோம். ஆமா, இப்பயும் அப்படிதான் இருக்கானா என்னன்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கான். மறக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நாங்க அதாவது என்ன சொல்றது, ஃபுட்பால்ல தான் விளையாடணுங்கிற இது இல்லை. அந்த டைத்துல நாங்க எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நாங்க அடுத்தது அந்த கிடைக்கிற கேப் தான், ஃப்ரீ டைம் வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த ஒரு 1 hour, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு நாங்க மூவ் ஆயிடுவோம். இப்போ ஸோ இது வரைக்கும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, எங்களோட ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணோம். ஸோ ஃபிஃபான்றதுனா என்ன, ஃபிஃபாவோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு, சின்ன சின்ன டாக்டிக்ஸு, அந்த ஸ்டாட்ஸு எல்லாத்தையுமே சாவியை நோட் பண்ணியிருக்கான். அப்படியே அவன் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஜெயிச்சாலும். அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, FIFA அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஃபார்மே ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன். இவங்க பார்த்தீங்கன்னா 1930வது வருஷம் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சு நடத்திருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பண்ண கண்ட்ரி உருகுவே. அதே மாதிரி அந்த வருஷத்துல அவங்க தான் வேர்ல்டு கப்பும் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களே விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது நடந்தது பார்த்தீங்கன்னா 96 இயர்ஸுக்கு முன்னாடி. ஓகேவா? இப்போ நம்ம 2026வது வருஷத்துல இருக்கோம்.
இப்போ அடுத்த வேர்ல்டு கப் 4 வருஷம் கழிச்சு நடக்க போகுது 2030. அது வந்து 100வது வருஷம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஹிஸ்டரி வந்து நம்ம விட்னஸ் பண்ண போறோம். அதே மாதிரி வந்து இது வரைக்கும் வேர்ல்டு கப் ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய கண்ட்ரிஸ் விளாண்டுருக்கு. போன வேர்ல்டு கப் வரைக்கும் 32 கண்ட்ரில விளாண்டு இருப்பாங்க. ஆனா வந்து ஒரு 8 கண்ட்ரி தான் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஜெயிச்சிருக்காங்க. புதுசா இந்த கண்ட்ரி ஜெயிச்சது கிடையாது. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிரேசில் வந்து ஒரு 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஜெர்மனி வந்து ஒரு 4 தடவை, இட்டாலி ஒரு 4 தடவை, அர்ஜென்டினா ஒரு 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க, பிரான்ஸ் ஒரு 2 தடவை, உருகுவே ஒரு 2 தடவை, இங்கிலாந்து ஒரு தடவை, ஸ்பெயின் ஒரு தடவை வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. இதுல வந்து இந்த 96 வருஷத்துல வந்து 2 தடவை வருஷங்கள் மட்டும் வந்து வேர்ல்டு கப் வந்து நடத்தாம நிப்பாடி இருக்காங்க. அது எந்த வருஷம்னா 1942, அப்புறம் 1946. அவங்க ஏன் வந்து அதை நடத்தாம நிப்பாடி இருக்காங்க அப்படின்னா அந்த சமயத்துல வந்து வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்து அவங்க அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கனால வேர்ல்டு கப் நடத்த வேணாம்னு சொல்லி அந்த 2 வருஷம் நிப்பாடி இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நடந்த எல்லா வருஷத்துலயுமே அர்ஜென்டினா குவாலிஃபை ஆயிருக்கு. ஸோ இது ஒரு ஃபேக்ட், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஏன்னா ஒரு டீம் ஃபைனல் வரைக்கும் வந்து ஜெயிச்சிருப்பாங்க, ஒரு டீம் வந்து ஃபைனல் கூட வராமல் லீக் ஸ்டேஜ்லேயே வெளியே இருப்பாங்க. ஆனால் லீக் ஸ்டேஜையும் தாண்டி குவாலிஃபை ஆனது வந்து அர்ஜென்டினா தான் எல்லா டைமும். அர்ஜென்டினா, பிரேசிலும் தான் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. அதாவது என்ன சொல்றது, குவாலிஃபை ஆனது எல்லாமே. இதுல இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷாக்கிங்கான நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றது, குவாலிஃபை ஆகாத டீம்ஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா 4 தடவை வேர்ல்டு கப் அடிச்ச இட்டாலி வந்து இந்த டைம் வந்து குவாலிஃபையே ஆகல. அது வந்து பெரிய ஷாக்கிங். எப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. குவாலிஃபையே ஆகல. பிளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா டென்மார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா போன மேட்ச் பெரிய டீம் எல்லாம் கதற விட்டானுங்க போன வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா. ஏன்னா அதுல 2-3 பிளேயர்ஸ் வந்து சரியான பர்ஃபார்ம், டீமே நல்லா பார்த்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா போலாண்டுல வந்து பாத்தீங்கன்னா லிவன்டோஸ்கின்னு பிளேயர் இருக்காப்ல. அவரு பயங்கரமான பிளேயர். பெயர்ன் முனிச்சில் கப் அடிச்சு கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏசி மிலான்ல இப்போ வந்து பார்சிலோனுக்கு விளையாண்டுட்டு இருக்காப்ல. அவங்க டீமுமே குவாலிஃபை ஆகல. ஸோ இது மாதிரி ஒரு 4-5 டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க போன வேர்ல்டு கப்ல. இந்த டைம் வந்து அவங்க எலிஜிபிளே ஆகல. ஸோ அதெல்லாம் ரொம்ப வருத்தமானது தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி 1930 இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 22 வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச் நடந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 23வது வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல இருக்கிற நம்ம சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்ப்போம். இது வந்து எப்படின்னா இது வரைக்கும் நடந்த வேர்ல்டு கப்லேயே வந்து ஒரு லார்ஜஸ்ட் டோர்னமண்ட்டா இது வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 48 டீம்ஸ் விளாண்டுட்டு இருக்காங்க, அதாவது 48 கண்ட்ரிஸ். அதுல வந்து போன தடவை வந்து 32 கண்ட்ரிஸ் தான் விளாண்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் எப்பயுமே வந்து 32, அதுக்கும் முன்னாடி வந்து கொஞ்சம் 32ஓட கம்மியா கண்ட்ரிஸ் இருந்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் 32, அதுக்கு கம்மியா தான் ஏதோ குவாலிஃபை ஆனது. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 48 கண்ட்ரி வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய பரப்பளவோட கம்மியா இருக்க நாடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாடு இருக்காங்க. 4-5 நாடா இல்ல அதுக்கு மேலேயான்னு தெரியல. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் இதுதான் அவங்களுக்கு. ஒரு 4 டீமுக்கு கேப் வெர்டே, உஸ்பெகிஸ்தான், ஜார்டன், அப்புறம் வந்து குராக்கோ, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கண்ட்ரிஸ் தான். அதே மாதிரி இவங்க வந்து சும்மாலாம் கிடையாது. இந்த கேப் வெர்டே பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்ப ரீசன்ட் டைம்ல ஒரு 20,000 30,000 கேவோ வச்சிருந்த ஃபாலோவர்ஸ் ஒரு, அதாவது ஆமா கோல் கீப்பர் வந்து அவரோட இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் 40 வயசாவது அவரோட ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பில்லியன் கணக்குலயே அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஏன்னா டீம் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. அதை விட முக்கியமா என்ன சொல்லணும்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒர்த்து. அவரு வந்து இத்தனைக்கும் கோலை தடுக்க போட்ட எஃபர்ட்ஸ் வந்து வேற லெவல். பால் மாதிரி நின்று ஒரு பாலை கூட விடவே இல்லை. அதுவும் அவர் வந்து விளையாண்டது வந்து ஒரு நல்ல பெரிய கண்ட்ரியோட ஸ்பெயின் வந்து என்கிட்டவே வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கு. அந்த ஸ்பெயினை வந்து அவங்க ஒரு கோல் கூட போட விடாம அப்படி தடுத்து பாத்துக்கிட்டாரு. ஈவன் நான் வந்து பர்சனலா கூட அது ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன் வாட்ஸ்அப்ல. அதாவது என்ன சொல்றதுன்னா பயங்கரமா கதற விட்டானுங்க ஒரு பெரிய ஒரு நாடை, ஸ்பெயினை. ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த கேப்பர் டே கோல் கீப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேன் டிரைவர் பிளஸ் வந்து எலக்ட்ரிஷியன். ஸோ அவருக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைம்ல தான் ப்ராக்டிஸ் போவார் ஃபுட்பாலுக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருமிதமா நல்ல பெர்ஃபார்மன்ஸு. அடுத்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு யூஎஸ்ஏ வந்து டிக்கெட் போட்டு இது பண்ணியே கொடுத்தாங்க, ஸ்பான்சர் பண்ணியே வர சொல்லி இது பண்ணிட்டாங்க. 2வது மேட்ச். அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா உருகுவேக்கும் கேப்பர் டே கரெக்டா, அதுல வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணிட்டாங்க 2 கோலுக்கு 2 கோல். அதுவும் பாத்தீங்கன்னா பயங்கரமானது. உருகுவே வந்து
1913 வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் அடிச்ச டீமு. ரெண்டாவது நல்லா பெர்ஃபார்மும் பண்ணுவாங்க. அதுல வந்து டாப் பிளேயர்னு வந்து பாத்தீங்கன்னா லூயிஸ் சுவாரஸ் இருந்தாப்ல. பார்சலோனால விளையாண்டாப்ல. அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா 2 கோல் 2-2 வந்து ஈவன் பண்ணி டிரா பண்ணாங்க மேட்சை. அதெல்லாம் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் தான். இப்போ வந்து இது ஒரு பெரிய டோர்னமெண்ட்டாக வந்து 48 டீம்ஸ் விளாட்றாங்க. இதை வந்து 3 கண்ட்ரி வந்து சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏ, அப்புறம் கனடா, அப்புறம் மெக்சிகோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 16 சிட்டிஸில் வந்து 16 பெரிய ஸ்டேடியம் அதில் தான் வந்து இந்த மேட்ச் நடத்துகிறாங்க. அதில் யூஎஸ்ஏல வந்து 11 ஸ்டேடியம் இருக்குது, கனடாவில் வந்து 2 ஸ்டேடியம், மெக்சிகோவில் வந்து 3 ஸ்டேடியம் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து இந்த மேட்ச் தொடங்குறதுலேருந்து ஃபைனல் மேட்ச் வரைக்கும் மொத்தம் 104 மேட்ச் நடக்க போகுது. 104 மேட்சஸ் நடத்த போகுது. இதில் வந்து இப்போ வந்து இன்னைக்கு டேட் வந்து 24 ஜூன் 2026. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லீக் மேட்சஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதில் ஆல்ரெடி சில கண்ட்ரிஸ்லாம் வந்து 2 மேட்ச் வின் பண்ணி அடுத்த ரவுண்ட் ஆஃப் 32க்கு போயிட்டாங்க. இப்போ வந்து இது ஸோ அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். பாய் மக்களே. நான் பேசுறேன். அமுகு டுமுகள் அமால் டுமா அமுகு டுமுகள் அமால் டுமா அமுகு டுமுகள் அமால் டுமா